குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நமது முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு இதுதான். நம்ம வீட்டில் இந்த பூ பூத்திருந்தது பாருங்கள். அவல் பொரி பொரி கடலை வைத்தால் கூட அவருக்கு போதுமானது. மிக மிக எளிமையானவர் அவர் ரொம்ப அது வேணும் இது வேணும்னு கேட்கவே மாட்டார். நம்மளால் முடிந்தால் கொழுக்கட்டை வச்சு நம்ம இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னாக்கா பாருங்கள், பொரிகடலை வச்சா கூட போதுமானது. இந்த பிள்ளையார் படம் அது இருந்ததுனால நான் அதை வச்சேன். உங்களால் என்ன முடியுதோ அதை இன்று, அதாவது செவ்வாய்க்கிழமை மதியம் 2:21 புதன்கிழமை மதியம் 3:30 வரைக்குமே பிள்ளையார் சதுர்த்தி இருக்குது. நீங்கள் எப்போ படையல் போடணும், சாயங்காலம் வாங்கிட்டு காலையிலேயே நீங்கள் படையல் போடலாம். தாராளமாக படையல் போடலாம். எப்போ உங்களால் முடியுதோ அதை இது பண்ணுங்க. ஒரு கையில் பிடிச்சிட்டு 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றனே நந்தி மகந்தனை நான குழந்தினே புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே. இப்படி இது விநாயகப் பெருமானை முழுமுதற் கடவுளை நாம் வணங்கி அவரை துதிப்பாடி அவருடைய இதை நாம் சொல்லுவோம். நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள்கு விதைல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின். கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரி பொய்யில்லை கண்ட உண்மை. பிள்ளையார்பட்டி என்னும் பொருட்சுரங்கத்தின் கண்புள்ளவன் மலையில் பூத்த உருவத்தின் இயற்கை தோன்றல் தெல்லிய மனத்தார்க்கெல்லாம் திருவருள் வழங்கும் தெய்வம் கள்ளமில்லா பக்தர் தந்தை கற்பக மூர்த்தி என்றோ கற்பக விநாயகரே. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அருகம்புல்லுக்கு பெருமை தந்தது யாரு? அது உலகம் முழுக்க அருளை கொடுக்கும் பிள்ளையாரு. அந்த பிள்ளையார் பட்டி இந்த ஊர் உனக்கென்ன வேணும், இங்கே வந்து கேளு. அவர் அள்ளி அள்ளி கொடுத்திருவார். வெள்ளருக்கு செவ்வரளி பூவை சூடி மாலையாய் போட்டு கொள்ளுவார். மல்லிகை முல்லை போல நம்பாலை வாசனை உள்ளதாய் ஆக்குவார். கற்பக பிள்ளையாரு அவர் அற்புதம் செய்வார். மோதக பிரியராம் பிள்ளையாருக்கு அந்த மோதகம் போன இனிப்பை தருவார். ஆதிமூல பொருளாம் பிள்ளையாரு நம் வேதனையை தீர்த்து வைக்கும் பிள்ளையாரு. கற்பக பிள்ளையாரு அவர் அற்புதம் செய்வார். அவர் விநாயகர் அவர் சீதக்கலப செந்தாமரை பாதச்சிலமும் பல இசைப்பட பொன்னரை நானும் பூந்துகில் ஆடையும் மன்னமருகில் வளர்ந்து அழகு எரிப்ப பேழை வைத்து பெரும்பார கொடும் வேலமுகத்து விலங்கு சிந்தூரும் 5 கரமும் மங்குச பாசம் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். ஒரு நாள் ஔவையார் அவசரமாக பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறாங்க. அப்போ பிள்ளையார் கேட்குறாரு, ஏன் இவ்வளோ அவசரமாக நீங்கள் இது பண்ணும் பொழுது நான் கைலாயத்தில் போய் அம்மா அப்பாவை தரிசனம் பண்ணணும்னு கேட்குறாங்க. நீங்கள் அம்மையப்பனை தானே தரிசனம் பண்ணணும். அப்போ நான் உங்களுக்கு அந்த இதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இதை அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிள்ளையார் சதுர்த்தி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளையார் சதுர்த்தி நான் விரதம் எடுக்கும்போது பிள்ளையார் சதுர்த்தி திதி வந்துருச்சு. அதனால் நம்ம அந்த பிள்ளையார் சதுர்த்தி விரதம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பூ வீட்லேயே பூத்ததுனால நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். கொழுக்கட்டை மாவு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் வாங்கி ஒவ்வொன்றா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே அவல் பொரி அதாவது பொரி பொட்டுக்கடலை அவல் பொரி இதுதான் இது நம்மளால் முடிஞ்சதை வைக்கிறோம். இதை நீங்கள் இது பண்ணுங்க. விநாயகரனோட இதை நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நான குழந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே.
நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. பிள்ளையார்பட்டி என்னும் பொருட்கரத்தின் கண் உள்ளவன், மலையில் பூத்த உருவத்தின் இருக்கை தோன்றல், தெல்லிய மனத்தார்க்கெல்லாம் திருவருள் வழங்கும் தெய்வம், கள்ளமில்லா பக்தர் தந்தை கற்பக மூர்த்தி என்றோ அருகம்புல்லுக்கு பெருமை தந்தது யார் யாரு, அது உலகம் முழுக்க அருளை கொடுக்கும் பிள்ளையாரு. அந்த பிள்ளையார்பட்டி இந்த ஊர், உனக்கென்ன வேணும் இங்கே வந்து கேளு. அவர் அள்ளி அள்ளி கொடுத்திடுவார். வெள்ளருக்கு மாலை சூட்டி செவ்வருளை பூவை சூட்டி மாலையாய் போட்டுக் கொள்ளுவார். மல்லிகை முல்லை போல் நம் வாழ்வை வாசனை உள்ளதாய் ஆக்குவார். கற்பக பிள்ளையாறு அவர் அற்புதம் செய்வார். மோதக பிரியராம் பிள்ளையாறு அந்த மோதகம் போல இனிப்பை தருவார். ஆதிமூல பொருளாம் பிள்ளையாறு அந்த வேதனையை தீர்த்து வைக்கும் பிள்ளையாறு. கற்பக பிள்ளையாறு அவர் அற்புதம் செய்வார். விநாயகர் அகவல் வெள்ளையார், அதாவது ஔவையார் இதுக்கு கைலாயத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு பிள்ளையாருக்கு எப்போவும் அவர் பிள்ளையாருக்கு இது பண்ணுவார். அப்போ அவசரமாக பூஜை பண்ணுறாரு. அப்போ பிள்ளையார் என்ன நீ இது பண்ணணுங்கும்போது, இந்த மாதிரி கைலாயத்தை பார்க்கணுன்னு எல்லாம் போயிட்டுருக்காங்க, அதனால் நானும் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்கிறாரு. உடனே நீ அதுதானே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஆறாமரம் இதை அப்போ தான் அந்த விநாயகர் அகவலை படிக்கும் பொழுது உடனே அப்போ அந்த கைலாயத்தையே கொண்டு காட்டுறாரு பிள்ளையார். அப்போ தான் விநாயகர் அகவல் ஔவையார் பாடுறாங்க. சீதக்கலப சிந்தாமரைப்பும் பாதச்சிலமும் பல இசை பாட பொன்னரை நானும் பூந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்ந்த அழகு எரிப்ப பேழை வைத்து பெரும்பாரக்கூடும் வேலமுகம் விலங்கு செந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசம் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் 4 இருபுயமும் 3 கண்ணும் 9 சுவடும் 2 செவியும் விலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரினில் திகழ்வொளிய மார்பும் சொற்பதம் கடந்த துரியும் விஞ்ஞான அற்புதம் நிறைந்த கற்பக களிரே முப்பலகும் நுகர மூசியை வாங்கினா இப்பொழுதே என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்குத்தான் நீ எழுந்தருளி மாயப்பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே என் உள்ளத்தனில் புகுந்து குறுவடிவாகி கோலோ என் தண்ணில் திருவடி வைத்து திறமீது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி கோடாயுதத்தால் கொடுவினை வளைந்தே ஓட்டா உபதேசம் புகட்டி என் சிவிழ்த்தை விட்டாத நாண தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கம் உபாயும் இன்புறு கருணையின் இனிதி எனக் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருள் இரித்து கடிந்து தளமொரு 4 தந்து எனக் கருளி மலமொரு 3 மயக்கம் மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதும் காட்டி 6 தங்குச நிலையும் பேரான் இருத்தி பேச்சுரை அறுத்த இடைப்பிங்களையின் எழுத்தறிவித்து கடையில் சுழிமுனைக்க கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தோணி 4 7 பாம்பின் நாவில் உணர்த்தி பிள்ளையார் அகவல் குண்டலி அதனில் கூடிய சபையில் விண்டு 7 மந்திரம் வெளியிட ஒருத்து மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்து அமுத நிலையும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 8 நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகன் உலகம் சதுர்முக சூச்சம் எண்முகமாக இனிதி எனக்கு அருளி புரிபட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு தரிசனப்படுத்தி கருத்தினி கபால வாயில் காட்டி இருத்திமுத்தி இனிது எனக்கு அருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய் முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் எல்லா மனோலயம் தேக்கிய என்றன் சிந்தை தெரிவித்து இருள்வெளி 2க்கும் 1 இடம் என்னை அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவங்கள் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணிவிற்கு அணிய அப்பாலுக்கு அப்பாலை கணுமுற்றி நின்ற கரும்பு உள்ளே காட்டி வேடமும் நீரும் விலங்கு நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சகரத்தின் நிலை அறிவித்து தத்துணையை தந்த இணையாண்ட வித்தக விநாயக விரை கழல் சரணே. கணபதி இருக்கும் வரை கவலைகள் இல்லை என்றும் கைகட்டி பதில் சொல்லும் நிலையும் இல்லை. எனக்கு ஓர் இசை தெய்வம் அவள்தான் ஐயா, என்றும் அவன் புகழ் திணைந்தோறும் செல்வோம் நாம் தான் ஐயா. கையில் மோதகத்தை களிப்பொடு வைத்து காட்சி தந்து வையகம் காத்து உயர்வு வாழ்வளித்தலும் மறுமை நீக்கும் அயன் பெறை சூடி அசுரகயன் வென்றோன் அல்லல் போக்கும் தெய்வம் விநாயகனை தேடி பணிந்து இடிவேன் தெரிந்து.
இப்படி விநாயகப் பெருமானின் இதை நாம் பாராயணம் செய்து கொண்டு ஓம் கணபதியே சரணம், முழுமுதற் கடவுள் அவர்தான். அதனால் விளக்கேற்றி வைத்து அவரை நாம் பாடி பணிந்து ஓம் பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாய் பிரபோ கணபதே ஸ்ரீ ஓம் தத் புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரஜோதயாதே. ஓம் தத் புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரஜோதயாதே. ஓம் தத் வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரஜோதயாத. எந்த ஒரு மந்திரத்தையும் ஒரு 27 முறையாவது நாம் சொல்வது மிக மிக நல்லது. சங்கடகர சதுர்த்தி ஸ்ரீ விநாயகர் துதி. கைத்தல நிறை கனியப்பமுட அவள்பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கட்டிடும் முடியவர் புத்தியில் உறைவ கற்பக கடிதேறும் மத்தமும் மதியம் வைத்தினு மரன் மகன் மற்பொருள் திரள்விய மதையானை மத்தள வயிற்றினை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தவள் அடைவினை முற்படு திரிதினை முற்பட எழுதிய முதல்வனை முப்புறமெறி செய்த அச்சிவனுரைநாதம் அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்பூர்ண மதனிடை இபமாகி அக்குறமகளுடன் அச்சிறுமுருகனே அக்கணமருள் பெருமானே. இப்படி பெருமானை கணபதி பெருமானை கணபதியை நாம் பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே. தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை தேடுகண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே. ஆதிமூல கணநாதா கஜநாதா அற்புத தவள சொரூப தேவதேவ ஜெய ஜெய விஜய விநாயகா பிரபோ கணபதே. கணபதியை சரணம் கணபதியை சரணம் கணபதியை சரணம் கணபதியை சரணம். அவள்பொரி சுண்டல் கடலை கொழுக்கட்டை மோதகம் வைத்து உங்களால் முடிந்தது பொறிகடலை வைத்து நாம் படைத்து பிள்ளையாரை வணங்குவோம். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். ஆகையினால் அழகான இந்த இது பிள்ளையார் சதுர்த்தியை நாம் கொண்டாடுவோம். அப்படியே சந்தோஷமாக இருப்பார். கேட்கின்ற வரத்தை அள்ளி கொடுத்துருவார். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனி தசை, கேது தசை, செவ்வாய் தசை நடக்கிறவங்க பிள்ளையாரை நிச்சயம் வீட்டில் வச்சு வணங்குங்க. ஒருத்தர் வீட்டிலையே வச்சுக்கோங்க பிள்ளையாரை. அப்படி இல்லைனாக்கா பிள்ளையாரை 3ஆம் நாளோ 5ஆம் நாளோ கொண்டு போய் ஒருத்தர் ஆற்றில் கரைப்பாங்க. உங்களுக்கு எது வழக்கமோ அதை செய்யுங்க. நாங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு பிள்ளையாரை நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், வீட்லேயே வச்சுக்குவோம். மறுபூஜை போட்டுட்டு 3ஆம் நாள் இல்லைன்னா 5ஆம் நாள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள், NS Vlogsஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி. நீங்கள் பொறிகடலை வாங்கி வச்சிங்கனாவே போதும். அவர் ரொம்ப ரொம்ப எளிமையானவர். மஞ்சளில் பிடிச்சி வைத்தாலும் முடியவர். அவரை வணங்குவதனால் கல்வி, ஞானம், அறிவு, செல்வம், அவரை வணங்கிட்டு அவரை நாம் போனோன்னாவே எல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். ஒருத்தர் செதறுகாய் உடைப்பாங்க. நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.